Good morning, champion. This is Professor R. Surendra from Government College of Technology. I am my technical champion Shakti Alang. இன்னைக்கு சக்தி வந்து தெர்மோனிக்ஸ்ல ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சாரு. டெஸ்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணாரு. லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு இப்போ ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷனுக்காக வந்துருக்காரு. ஒரு 10 கான்செப்ட் என்னென்ன ஓடுனா பார்ப்போம். First, reheating of steam at an intermediate stage in a steam turbine plant increases thermal efficiency and improves quality of exhaust steam. Reheating அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் டர்பைன் வந்து 2 தடவை யூஸ் பண்ணுறாங்க. ரீஹீட்டிங்னா 2 டர்பைன் மல்டி ஸ்டேஜ் டர்பைன் கூட இது வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தெர்மல் எஃபிஷியன்சி அதிகமாகும்ன்றது ஒரு அப்பட்டமான உண்மை. ரெண்டாவது குவாலிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் ஸ்டீமை வந்து மேம்படுத்தும். ஸோ வந்து எஃபிஷியன்சி அதிகப்படுத்தும், குவாலிட்டியை மேம்படுத்தும். அடுத்து gas expands following the law V power n is equal to C from an initial pressure P and volume V to final volume 0.5. The work obtained is maximum when n is equal to 0. ஸோ என்ன அது V power n இல்லை, PV power n. அங்கே ஒரு P போட்டுருங்க. ஸோ PV power n வந்து அந்த பாலிட்ரோபிக் ப்ராசஸ். இப்போ n equal to 0 அப்படின்னா இட் இஸ் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் தான் ஒர்க் அப்டைன் வந்து மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். அது ஏன் அப்படி சொல்கிறானுங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் எப்படி இருக்கும், கோடு நேராக இருக்கும். ஸோ ஒரு கோடு இப்படி இருக்குன்னா இது ஏரியா அண்டர் பிவி டயக்ராம் தான் வந்து என்னது ஒர்க் டன். ஸோ நேராக நல்லா அது மேக்ஸிமமாக இருக்குன்றோம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஒர்க் டன் 0 மேக்ஸிமம். ஸோ n equal to 0 ஒர்க் இஸ் மேக்ஸிமம். n 0 இருந்தா ஒர்க்கு மேக்ஸிமா இருக்கும். n 0 வந்து என்ன ப்ராசஸ்? கான்ஸ்டன்ட் ஐசோபாரிக் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ அது சூப்பரான கேள்வி. Molecular volume of a perfect gas at a given temperature and pressure remains same irrespective of atoms in molecule. மாலிகுலர் வால்யூம் வந்து பெர்ஃபெக்ட் கேஸ் வந்து அட் கிவன் டெம்பரேச்சர் ப்ரெஷர் டெம்பரேச்சரும் ப்ரெஷரையும் மாற்றாத வரைக்கும் மாலிகுலர் வால்யூமில் உள்ள நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். இதுதான் அவகாட்ரோ லா. Only a throttling calorimeter is used for measuring very high dryness fraction 0.98. ஸோ த்ராட்லிங் கலோரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை மெஷர் பண்ணி யூஸ் ஆகுது. ஸோ 0.98 இருக்கும்போது ஹை ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை மெஷர் பண்ண த்ராட்லிங் கலோரிமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது specific heat is equal to Cp by Cv always varies with temperature. அது வந்து யார் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ டெம்பரேச்சரை பொறுத்து டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா காமாவும் அதிகமாகும் அப்படின்றது தான் இங்கே கருத்து. டெம்பரேச்சர் ரைசஸ் specific heat ratio always rises. COP of refrigeration is equal to 4 and COP of heat from எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க between same temperature. ஸோ 5 ஆன்சர் 4 + 1. ஸோ வந்து யார் ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜரேட்டருக்கும் என்னன்னா யார் அண்ணன்? பம்பு தான், ஹீட் பம்ப் தான் அண்ணன். தம்பிக்கு 4 வயசுனா அண்ணனுக்கு 1 வயசு கூட. 4 கூட்டல் 1 5. For constant volume adiabatic index is equal to infinity. அதாவது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல நம்ம எப்படி இருக்குன்னா கோடு வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ பிவி டயக்ராம் வந்து கான்ஸ்டன்ட் வந்து நின்றுட்டு இருக்கும். அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல படுத்துட்டு இருக்கும். ஸோ படுத்தா n equal to 0, நின்னா n equal to infinite. 0th law of thermodynamics defines temperature. 0th law கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் டெம்பரேச்சர்ன்ற ஒரு வேரியபிளே உருவாச்சு. Humidity ratio W is equal to 0.622 into PV by PB minus PA, where PV is partial pressure of vapor, PA is partial pressure of air, PB is barometric pressure of air. So humidity ratio எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? It is 0.622 அப்படின்றாங்க. times of partial pressure of vapor divided by barometric pressure of air minus partial pressure of air. For a jet propulsion unit, ideally compressor work and turbine work are equal. கம்ப்ரஸர் வந்து டர்பைன் சம்பாதிச்சு தர ஒர்க் எல்லாம் டர்பைன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க் எல்லாமே கம்ப்ரஸர் சாப்பிட்றோம். என்னதான்டா தருவீங்க ஜெட் ப்ரொபல்ஷன் யூனிட்ல? எனக்குன்னு எதுவும் நீ தர தேவையில்ல,
டர்பைன் கொடுக்குற ஒர்க் எல்லாம் கம்ப்ரஸரை எடுத்து போக சொல்றதுதான் ஜெட் ப்ரொபல்ஷன் யூனிட்டோட சாராம்சம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 கான்செப்ட் நமக்கு பக்காவா சொல்லி கொடுத்த சக்திக்கு நன்றி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம சக்தி வந்து டெஸ்ட் எழுதிட்டு லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு நமக்காக ஆஃப்டர் டெஸ்ட் ரீகன்சிலேஷன் பண்ணதுக்காக தேங்க்யூ சாம்பியன்ஸ்.